So hi friends, welcome back to my channel. நான் பாத்தீங்கன்னா உங்க சஞ்சீவ். So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கேண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம LED இண்டிகேட்டர் தாங்க மாத்த போறோம். Actually பாத்தீங்கன்னா full setup இண்டிகேட்டர் இல்ல. Actually பாத்தீங்கன்னா பல்புல மட்டும் தான் LED மாத்த போறோம். இது அந்த LED காஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன இது எல்லாமே வீடியோ டீடைலா சொல்லிருப்பேன். அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கிட்ட வந்துச்சு. பட் காஸ்ட்லி தாங்க, பட் வர்த். உங்களுக்கு நைட் வியூ எல்லா வியூமே டே டைம்ல எப்படி எரியுது, நைட் டைம்ல எப்படி இருக்கு எல்லாம் எது டீடைல் ஃபுல்லா வைக்காம இதுல வீடியோல அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். பட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். பட் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க என்ன இது எப்படின்னு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போனோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சா 300 பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED தாங்க மாற்ற போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எல்லாமே பல்ப் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பல்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு LED இண்டிகேட்டர் தான் போட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம NS இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இண்டிகேட்டர் மாடிஃபை பண்ணிக்கலாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ஃபேரிங்லேயே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இண்டிகேட்டர் போட முடியாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள LED பல்ப் தாங்க மாட்டி ஆகணும். இதுக்கும் பின்னாடி ப்ரோ நீங்கள் இண்டிகேட்டர் மாற்றலாம்னு கேட்கலாம். பட் எனக்கு ஸ்டாக்கே கொஞ்சம் நல்லா பெருசாக நீட்டாக இருக்கிற மாதிரினால ஸ்டாக்கே வச்சுட்டு உள்ளே இருக்கிற இந்த பல்பை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம LED மாற்றிக்கலாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கில் 2 ஃப்ரண்ட்டில் 2 ஆப்வியஸ்லி 4 வரும். ஆப்வியஸ்லி அது என்ன உண்மை தான். நம்ம எந்த கம்பெனி இது போட போகிறோன்னா பார்த்தீங்கன்னா சிம்டெக்கோடது தாங்க. இது பார்த்தீங்கன்னா சிம்டெக்குங்கிற பிராண்டோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்டெக் பிராண்டு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ருபீஸ் வந்துச்சுங்க. எனக்கு 650 700 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. நான் இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பட் இது காஸ்ட்லி. ஆனால் பட் அந்த பணத்துக்கு பார்த்தீங்கன்னா வர்த், வேல்யூ ஃபார் மணி. நான் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ பிரைட்னஸ் எல்லாமே செக் பண்ணி காமிச்சிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் LED இண்டிகேட்டர் ப்ளஸ் ஃப்ளாஷர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோங்க. ஃப்ளாஷர் இதோட கேட்டிங்கன்னா மாக்ஸியோட தாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் NSக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் 280 ருபீஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ் தான். சேம் நம்ம NSல போட்ட அதே ஃப்ளாஷர் தான். 280 ருபீஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா சேம் நம்ம NS 200 போட்டது. இதே ஃப்ளாஷர் தான் நம்ம நிஞ்சாலியோ போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா இது 280 ருபீஸ் தாங்க. பக்கா வேல்யூ ஃபார் மணி. இதுவும் பார்த்தீங்கன்னா கேண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷர் மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேட்டருமே மாற்றிடலாங்க. ஸோ ஃபஸ்ட் 4 இண்டிகேட்டருமே LED மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷர் போடணும். ஃப்ளாஷர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சேம் பேக் சீட்டு கீழே தாங்க எல்லா ஒயரிங்குமே இருக்குது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேனல் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த LED பல்ப் மட்டும் எல்லாம் மாற்றிடலாங்க. ஹாலோஜனால் நம்ம LEDயை மாற்றிடலாம். பேக் சைடு இது மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போல்ட் தெரியுதாங்க. ஸோ இது ஒரு போல்ட். இந்த போல்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த அவுட்டர் கவர் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. சேம் இதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போல்ட் தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் கவரை பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம LED உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பின்னாடி இருந்த 2 போல்ட் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, லைட்டாக கோல்டு. அதுதான் பிரச்சனை, எனக்கு லைட்டாக கோல்டு. இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் இப்படி புஷ் பண்ணி அப்படி இழுக்கணுங்க. பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி இந்த பக்கமுங்க ஃப்ரண்ட்டில் இழுத்து ஜஸ்ட் இப்படி. அப்புறம் என்ன உடைக்கிறீங்கன்னு கேட்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இது அப்படியே ஓரமாச்செல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்பை ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சுங்க. சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம சிம்டெக் ஓடுது, பக்கா பேக்கிங்கோடு வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 இண்டிகேட்டர் பல்ப் எடுத்துக்கலாங்க. பேக் சைடுக்கு மட்டும். ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சேம் இதுவும் அதே ப்ராசஸ் தாங்க. இந்த இடத்துல சேம் ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட். ஹோல்டர் லைட்டாக லூஸாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இது பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 2 பின் பார்த்தீங்கன்னா க்ராஸாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்காது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சேம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட். பேக் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மாற்றியாச்சுங்க. LEDயும் போட்டாச்சு. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹாலோஜனில் தான் இருக்குது. ஸோ இது மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. சேம் இந்த இடத்துல இந்த பட்டன் டைப் இங்கே ஒன்று இருக்கும், இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று. இந்த 3மே ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கணுங்க. ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இது பண்ணிங்கன்னா இந்த கிளிப் டைப் போல்ட் வந்துடும். இதே மாதிரி இங்கேயும்
ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு இழுத்திங்கன்னா போல்ட் வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இதையும் சேம் ப்ரெஸ் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்குது. இந்த கிளாடிங்கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும், லாக் மாதிரி. இந்த இடத்துல இது கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வெளில எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இதுக்குள்ளே வழியாகவே இப்படி விட்டு ஜஸ்ட் இந்த ஹோல்டர் இருக்குங்க, இது ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். உள்ளே இருக்கிற ஹோல்டர் ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஜஸ்ட் வெளில பக்கம் இழுத்திங்கன்னா சேவ் இண்டிகேட்டர் வந்துடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி மாட்டியாச்சுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுற மெத்தட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இது அப்படியே இது வழியாக சேம் பழைய மாதிரி உள்ள இடத்துல விட்டுடலாங்க. இதுதான் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எல்இடி போட்டாச்சுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த சைட் மட்டும் ஆன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குன்னு. டே டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹசார் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஹசார் லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேக் சீட், அதுக்கப்புறம் இந்த சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிடுறேங்க. கீழே அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்எஸில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்கனால நம்ம ஃபுல்லாக வண்டி பிரிக்க தேவையில்ல. இது பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக பிரிக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்டோரேஜ் பிளேஸ். இங்கே ஃபுல் ஒயரிங் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரோட ஒயரிங் எல்லாமே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சீட் இந்த ஃப்ரண்ட் சீட்டு கீழே தாங்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த பேக் சீட் இந்த ஃப்ரண்ட் சீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிளாடிங் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கிளாடிங் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஆலன்கி சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த ஆலன்கி ரிமூவ் பண்ணுங்க. நம்ம இந்த ஆலன்கி ரிமூவ் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒன்றுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா எல்லாமே பட்டன் டைப் தான். ஜஸ்ட் நம்ம இப்படி புல் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிருங்க. சேம் இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு இருக்கும். நம்ம இந்த பேனல் ரிமூவ் பண்ணோம்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போல்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு போல்ட், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா சேம் அதே இடத்துல ஒரு போல்ட் இருக்குங்க. ஸோ இது ரெண்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக அப்படி பின்னாடி புல் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வச்சுப்போம். ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளே தெரியுது பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே இதுக்குள்ளே இருக்குங்க ஒயரிங். இதுதான் இப்போ பிரச்சனை. ஒயரிங் இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸை ரிமூவ் பண்ணுங்க. இது ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பட்டன் போல்ட், அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஃபஸ்ட் இந்த 4 ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆலன்கி, அப்புறம் இந்த ஒரு ஆலன்கிங்க. இங்கேருந்து 2 ஆலன்கி ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அப்புறம் பட்டன் டைப்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 8ஆம் நம்பர் போல்ட், சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் போல்ட். இது 2 ரிமூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி சேம் அதே மாதிரி ப்ளக் டைப் தாங்க, அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இதையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருந்த இந்த இது ரிமூவ் பண்ணியாச்சுங்க நம்ம கிளாடிங். இது இப்போ ஒரு நிமிஷம். சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் இதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் இப்படி ஃப்ரண்ட் பக்கம் இழுக்கணும் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான். நான் ஒரு கையில் பண்ணனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிச்சப்படி நீங்கள் 2 கையில் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் ஒயரிங் ஃபுல்லாகவே நம்ம ப்ராப்பராக இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டரோடது. இது இந்த சென்டரில் இருக்கிற பிளாக் பார்த்தீங்கன்னா எதோடது எனக்கு தெரியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம டெயில் லைட் ஓடுதுங்க. இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா டெயில் லைட் ஓடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயரோ எக்ஸ்ட்ரா ஒயரோ சேம் ஒயர் எதுவுமே கட் பண்ணலங்க, ஃப்ளக் தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஒயர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒயர். இது ரெண்டுமே அட் அ டைமில் ஜாயின் பண்ணி எந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹசார் லைட் மாதிரி எரியுங்க. தெரியுது உங்களுக்கு? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹசார் லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பல்பே போட்டேங்க. ஏன் போட்டேன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் பேட்டரி ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆயிடுச்சு நான் எல்இடி போட்டனால. என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ நான் ஆன் பண்ணுறேன்னா இப்போது பல்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்மலாக இருக்குங்க. பல்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகுது.
ஆனால் எல்இடி போட்டால் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால பேட்டரி ரொம்ப ட்ரெயின் ஆகுது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஆஃப் பண்ணிட்டு காட்டுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் நார்மலாக ஒயரிங் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் ஒரு எல்லோ வந்து லெஃப்ட்டு, இன்னொரு ரெண்டோ வந்து ரைட்டு. பிளாக் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ங்க, பேக் நெகட்டிவ். நான் இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டேரெக்டாக பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாசிட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஹசார்ட் லைட்டோட சுவிட்ச். இப்போ ஆன் பண்ண பாருங்கள், தெரியுதா? இது ஒரு பேட்டர்னுங்க. அதே மாதிரி இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் இது ஒரு பேட்டர்ன். சேம் அதே மாதிரி இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் இது ஒரு பேட்டர்ன். சேம் அதே மாதிரி வயரை பார்த்தீங்கன்னா நீட்டாக இது வழியாக டக்கின் பண்ணி, உங்களுக்கு தெரியுதா? ஒரு செகண்ட் இருங்க. இந்த ஒயர் ஹோல்ஸ் வழியாக கீழே வழியாக கொண்டு வந்து தெரியாத மாதிரி அடி வழியாக கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியவே தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒயரிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பராக முடிச்சு. இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாஷர்லேருந்து 4 ஒயர் வரும். 2 எல்லோ, 1 ரெட்டு, 1 பிளாக். பிளாக் பார்த்தீங்கன்னா நேராக நெகட்டிவ்ங்க. பிளாக் பார்த்தீங்கன்னா நேராக நெகட்டிவ் போயிடும். ஒரு எல்லோ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், இன்னொரு எல்லோ பார்த்தீங்கன்னா இன்னொரு இண்டிகேட்டர், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர். ரெட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து நம்ம சுவிட்ச் கொடுக்கணும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா சுவிட்சில் 2 ஒயர் வரும். ஒரு சுவிட்சோட ஒயர் இந்த ரெட்லும், இன்னொரு சுவிட்சோட ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம டெயில் லைட்டில் கொடுத்துருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா டெயில் லைட் வந்து நம்ம கீ ஆன் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஸோ அதோட கனெக்ஷன் கூட கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்சன்னு இருக்கும். பட் இதில் மட்டும்தான் இங்கே ஒயரிங் எல்லாமே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி இண்டிகேட்டரோட ஃப்ளாஷர் ரிலேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய இண்டிகேட்டர் என்ன நம்ம எல்இடி போட்டோம்ல, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்இடி போட்டிருக்கோம்ல, எல்இடி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேட்டரி எடுத்துரும். அதனால் பார்த்தீங்கன்னா ரிலே மாற்றிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ரிலே பார்த்தீங்கன்னா நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இந்த ரிலே போட்டப்பறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்மலாக பிளிங்க் ஆகுதுங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நார்மலாக இப்போ நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுறேன்னா பார்த்தீங்களா நார்மலாக பிளிங்க் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த ரிலே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலே போட்டு வச்சு இப்போ படி ஃபுல் பேக்கிங் பண்ணிட்டோன்னா ஒர்க் முடிஞ்சதுங்க. இந்த பக்கம் கிளானிங் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் எல்லாமே பட்டன் டைப் தாங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் லாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் லாக், அப்புறம் இந்த ஒரு போல்ட் ரிமூவ் பண்ணுவாங்களா. ஸோ இதுவும் போட்டுருங்க. இது போட்டிங்கன்னா இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் மாட்டிக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட் உங்களுக்கு எப்போ இருக்குன்னு டே டைமில் பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆன் பண்ணிங்கன்னா இது ஒரு பேட்டர்ன் தான், நீங்கள் இதை ஃபால்ட்டு நினச்சிடாதீங்க. இப்போ ஜஸ்ட் ஆஃப் பண்ணி மறுபடியும் இன்னொரு டைம் ஆன் பண்ணால் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாற்றி அடிக்குது. உங்களுக்கு ஒரே செகண்ட் இருக்கு. மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க. ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா செம்ம, நான் சொன்ன நம்ப பண்ணிங்க, செம்ம ப்ரைட்டு. ஸோ நம்ம லைட்டு செக் பண்ணுறதுக்காக டார்க்கில் வந்திருக்கோங்க. இப்போ நான் இண்டிகேட்டர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சு போய் நினைக்கிறேன் ரொம்ப கிளியராக இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா போகிறதுக்குள்ளே போதும்னு நினச்சிங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபுல்லாக பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சுங்க. நான் மறுபடியும் வெளில கடையில் கொடுத்து பேட்டரி மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிலே இருக்குல்ல, ஸோ இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் ரிலேன்னு தனியாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதோட பேக் சீட்டுக்கு கீழே கரெக்டாக ரைட் சைடில் இருக்குது. ஸோ அதோட பிரச்சனை தாங்க ஃபுல் இது. அது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரிலே போட்டனால இப்போது சரியாயிடுச்சு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரிலே தான். மிச்சப்படி வந்து மாக்ஸியோட தான் எனக்கு தெரிஞ்சு அதுதாங்க ரொம்ப ரேட் கம்மி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ் கிட்ட தான் கொடுத்தேன். 280 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாக்ஸியோட இண்டிகேட்டர் செம வருது. அது இல்லாமல் இந்த ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் இருக்குங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. 360 டிகிரி இதுங்கிறனால 360 டிகிரி இண்டிகேட்டர்ஸுங்கிறனால பயங்கர வருது.
ஸோ நீங்களும் ஐ மீன் உங்களது ஹாலோஜன் பல்ப் அதில் நீங்கள் எல்இடி போடுற மாதிரி தான் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருங்க நீங்கள். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாத்தையும். வெளில போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. டூவில் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.